கன்னட நடிகர் தர்ஷனுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தடை செய்யப்பட்ட பறவை இனங்களை வளர்த்ததால் கன்னட நடிகர் தனுஷ் மீண்டும் சிக்கலில் சிக்கியிருக்கிறார். மத்திய ஆசியாவைச் சேர்ந்த வாத்து மற்றும் கோழியை வளர்த்து வந்ததால் வனத்துறை இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதன்படி நீதிமன்ற நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் அதிகாரிகள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்போம். பாரதி ராஜா, வணக்கம். தொடர்ந்து தர்ஷன் விவகாரத்துல அடுத்ததா பதிவாகி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் பத்தி பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக ஏற்கனவே ரேணுகாசாமி கொலைவழக்குல வசமா கட்டி இருக்கும் நடிகர் தர்ஷன், அதிலேயே பெயிலை ரத்து செய்யக்கூடிய காவல்துறையின் மனு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கு. இந்த நிலையில தர்ஷனுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவரது பண்ணை வீட்டுல தடை செய்யப்பட்ட 2 பறவை இனங்கள், அதாவது ஒரு கோழி, ஒரு வாத்து, அதுவும் குறிப்பாக மத்திய ஆசியாவில் மட்டுமே வளரக்கூடிய இந்த வாத்து வகை பார் ஹெட்டட் ஜூஸ் என்று சொல்வார்கள், அந்த வாத்து வகையை அவரது பண்ணையில் வளர்த்திருக்கிறார். இது அவரது நண்பர்கள் அவருக்கு கொடுத்ததாக அவர் ஏற்கனவே அளித்திருந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதை வனத்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு, யார் அந்த நண்பர் என்பதையெல்லாம் விளக்கம் அளிக்குமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் தர்ஷனுக்கு எதையும் செவிசாய்க்கவில்லை. இதன் காரணமாக வனத்துறை அதிகாரிகள் தற்போது நீதிமன்றம் மூலமாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது தர்ஷனுக்கு மேலும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தடை செய்யப்பட்ட கோழி ஒன்றையும் அவர் அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு கோழியையும் அவர் பண்ணை வீட்டில் வளர்த்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாகவும் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த 2 விஷயங்களுக்கும் தர்ஷன் விளக்கம் அளிக்க வேண்டியுள்ளது. அதற்காகத்தான் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முறையான விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இந்த சட்டங்களின், அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் கைது செய்யப்படவும், இந்த வழக்கில் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தான் தர்ஷனுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.